தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய மக்களின் மாநாடு திருச்சியில மிக பிரம்மாண்டமாக நடக்குது. இந்த மாநாட்டில் பல கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரங்கள் செஞ்சிருக்காங்க. சிக்கிய சீமான் அப்படி என்ன முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கும்? உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன? தமிழ்நாட்டு அரசியலை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மக்களின் மாநாடாக, மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு பல தகவல்கள் வருது. இதை பற்றி முழுமையாக நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2016 தேர்தல் களத்திலிருந்து தனித்து களமாடுறாங்க. இப்போ 2026 தேர்தலையும் 234 தொகுதிகளையும் தனித்து போட்டிடுறாங்க. அதுவும் 117 தொகுதிகளில் ஆண்கள், 117 தொகுதிகளில் பெண்கள் போட்டிடுறாங்க. இதில் இன்னொரு குறிப்பான விடயம் என்ன அப்படின்னா, பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆதி தமிழர்களை வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. திருநங்கைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பின்னால பழங்குடியின பெண் ஒருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில். இப்படி இந்த தேர்தல் காலத்தில் எந்தெந்த சமூகங்கள் அரசியலிருந்து புறக்கணிக்கப்பட்டதோ அந்த சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக சீமான் பேசுறாரு, பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்லாம் சொல்லிட்டாரு, இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாருன்னு பல விமர்சனங்கள் சீமான் மீது இருக்கு. ஆனால் எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு நிறைய இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்புகளையும் நாம் தமிழர் கட்சி தான் தேர்தலில் நிற்பதுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அனைத்து இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளையும் களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி. இதை பற்றி நம்ம நிறைய காணொலிகள் போட்டிருப்போம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த காணொலிகளை பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த நாம் தமிழர் கட்சி தேர்தலில் கூட்டணிக்கு போவதில்லை. ஆனாலும் இந்த தேர்தலில் ஏன் இப்போ இந்த நேரத்தில் இந்த மாநாடு வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுவும் இந்த மாநாடு சாதாரண மாநாடு இல்லை, மிக பிரம்மாண்டமான மாநாடு. இந்திய அரசியலில் இப்படி ஒரு ஒழுக்கத்தோடும் நெறியோடும் ஒரு மாநாடு நடந்ததற்கு எந்த விதமான சாட்சியங்களும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு நடக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, 117 பெண்களையும் 117 ஆண்களையும் அண்ணன் 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் அறிவிக்கிறார். கிட்டத்தட்ட இந்த மாநாட்டினுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, 40 கட்டிடங்கள், அதாவது 40 பாக்ஸ் மாரி போட்டு ஒரு கூண்டு கம்பி மாரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 40 நாடாளுமன்ற தொகுதியும் ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 5000 பேர், 234 × 5000 போட்டோம்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் நபர்கள் வராங்க. அப்போ 11 லட்சம் தொண்டர்கள் அந்த மாநாட்டில் கலந்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால், குறைந்தது ஒரு 8 லட்சம் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கிகளாவது அந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. 8 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 1 - 1.50 லட்சம் வரை வாகனங்கள் வரக்கூடும். அப்போ திருச்சி என்னவாக போகிறது? திருச்சி திக்குமுக்க ஆட போகிறதா? போக்குவரத்து நெரிசல் ஏற்பட போகிறதா? இல்லை திருச்சியில் இந்த மாநாட்டில் ஏதாவது குடித்து விட்டு யாராவது ரகளையில் ஈடுபடுவாங்களா அப்படின்லாம் கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஏனால் ஒழுக்கத்தோடும் நெறியோடும் ஒரு மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நடத்தும்னா அதுதான் இராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த மாநாட்டில் நெகிழிகள் முழுவதுமாக இருக்கக்கூடாது, அதை யாருமே நெகிழிகளை கொண்டு வரக்கூடாது, பிளாஸ்டிக் கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் பார்க்கிங்காக தனி வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 84 ஏக்கரில். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கு. 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி கொடி கம்பம், அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி இருக்குல்ல, அந்த கம்பங்கள் பாருங்க, நூற்றுக்கணக்கான கம்பங்கள் சாலைகளில் ஊண்டப்பட்டிருக்கு. அப்படியே இப்போதே அந்த மாநாட்டுக்கான ஃபீவர், இப்போ நம்ம ஒரு IPL மேட்ச் வருதுன்னா அப்போ IPL ஃபீவர் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லணும். அதே போல் இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடு போடும்போது ஒவ்வொருத்தவனும் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, இப்போ மாநாடு எப்போ வரப்போகுது, இன்னும் 2 நாள் நான் எப்படி வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு தொண்டர்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க. என்ன காரணம்னா, நம்ம ஊர்லலாம் ஒரு கோவில் திருவிழா நடக்கும். ஒரு ஐயனார் கோவில் திருவிழா, ஒரு கருப்பசாமி கோயில் திருவிழானா ஊரில் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம், போய் அழைச்சி சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வாங்க திருவிழாக்கு வாங்குமோ, அது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்ல. அதே போல் இது ஒரு மக்களின் திருவிழாவாக, இனத்தின் பேரெழுச்சியாக இந்த மாநாடு நடக்க போகுது. அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் இந்த மாநாட்டில் கூட போகிறாங்க, உறவுகளை சந்திக்க போகிறாங்க. இது ஒரு திருப்பு முனையான மாநாடாக அமைய போகுது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்ததுக்கு பின்னால் சீமானுடைய வாக்கு வங்கி 2 விழுக்காடு ஆகிடும், 3 விழுக்காடு ஆகிடும், போன தேர்தலில் வாங்கின வாக்கை வாங்குவாரான்னு ஒரு கேள்வி வந்ததில்ல. இந்த மாநாட்டை பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு கூட்டம் எந்த மாநாட்டுக்கும் நடந்திருக்காது. எல்லா கூட்டங்களையும் 50,000 இருக்கைகள், 1 லட்சம் இருக்கைகள் தான் போட்டிருக்காங்க அதிகபட்சமே. ஆனால் 2 லட்சம் இருக்கைகள், பிளாஸ்டிக் சேர்கள், இந்த நாற்காலிகள்
போடப்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு மக்கள் வருவாங்கிறது எதிர்பாருங்க. அப்போ வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம தான் ஒரு கொள்கையில நின்று தமிழ் தேசிய தத்துவத்தை இங்கே பேசி, கொள்கையை பேசி, கோட்பாடுகளை பேசி, எந்த தலைவனை நீங்கள் இங்கே வந்து தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்னு சொன்னீங்களோ அந்த தலைவனுடைய முகத்தை ஒரு பிராண்டாக்கி, அவர்தான் எங்கள் முகம், அவர்தான் எங்களுடைய முகவரி, அவர்தான் எங்கள் அடையாளம், அவர்தான் எங்கள் மூச்சு, அவர்தான் எங்கள் தமிழ் உயிர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அப்படி பேசி பேசி 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடை பத்தி சொல்லணும்னா, இந்த மாநாட்டினுடைய வெற்றி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாநாடை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பேரெழுச்சியாக கூடும்போது ஒட்டுமொத்த பொது மக்களுடைய இந்த பொது சமூகத்தினுடைய பார்வை என்னவாக இருக்கும்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு சிறந்த மாநாட்டை நடத்திருக்கு, அவ்வளவு ஒழுக்கத்தோடும் நெறியோடும் ஒரு மாநாடு நடந்திருக்கு, இந்த மாநாட்டில் என்னென்னலாம் அந்த ஆட்சியில செய்ய போறங்கிறத தெரிவிக்க போறாரு. மற்றவங்க எல்லாம் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்ங்கிற புத்தகத்தை கொடுத்து நாங்கள் ஆட்சி அமைந்தவுடன் எப்படியெல்லாம் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், எப்படியெல்லாம் அதை நாங்கள் செய்வோங்கிறத ஒரு திட்டமிடலே வச்சிருக்காங்க. அப்ப அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தை தயவு செஞ்சு வாங்கி பாருங்க. நாம் தமிழர் கட்சி பேசுவதை நீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் சீமானண்ணன் பேசினதை பார்த்துட்டு ஒரு விமர்சனத்துக்குள்ள வந்துடாதீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்பது இந்திய அரசியல்ல இது வரைக்கும் எந்த கட்சியும் பேசினதே இல்லை. ஏன் இந்த உலக நாடுகள் முழுக்க நிறைய கட்சிகள் உயிர்நேயத்துக்காக பேசின கட்சிகள் இருக்கு, தொழிலாளர்களுக்காக பேசின கட்சிகள் இருக்கு, மதங்களுக்காக பேசின கட்சிகள் இருக்கு, சாதிக்காக பேசின கட்சி இருக்கு. ஒரு இனத்துக்காக பேசி முழுமையாக அந்த இனத்தினுடைய விடுதலைக்காக ஒரு கட்சி போராடுது, தனித்து போராடுது, தான் கொண்ட கொள்கையிலையும் தத்துவத்திலையும் அதே பாதையில பயணிக்குது. 2016 தேர்தலிருந்து 2026 வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை. இந்த 36 லட்சம் ஓட்டு வேற ஏதாவது தலைவனுக்கு இருந்தால் அடமானம் வச்சிருப்பான் தம்பி தங்கைகளை 5 சீட்டுக்கோ 10 சீட்டுக்கோ. அதெல்லாம் செய்யாம மற்ற கட்சிகளும் கூட்டணிக்கு கூப்பிடும் போதும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்படி பார்த்தாங்கன்னா, நாம் தமிழர் தான் ஒரு கட்சியாப்பா, 1.1 வாங்கிச்ச 2016ல 2019 இந்த வாக்கு வாங்குமா, 2021 தான் நிற்குமா, கட்சி அடையாளம் இல்லாமல் போயிடும்பா அப்படின்னா விமர்சனம் வைக்கப்பட்டது. இந்தியாவில் நான் சீமான் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் வேற எந்த அரசியல் தலைவன் மீதும் வைக்கப்படலை. எல்லா இடத்துலையும் சீமான் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆமக்கரின்னாங்க, அரிசி கப்பல்னாங்க, AK-47நாங்க, மலையாளினாங்க, நாடாருனாங்க, இன தூய்மைவாதம் பேசுகிறாருனாங்க, பிரிவினைவாதம் பேசுகிறாருனாங்க, செப்பரேட்டிசம் பேசுகிறாருனாங்க, மொழி வெறிய கொடுக்குறாரு, அதனால நிறைய மோதல்கள் வருதுன்னாங்க. இப்படி பல விடயங்களை சீமான் மீது வந்து குற்றச்சாட்டுகளாக வைத்து 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 பிராமண கடப்பாருன்னாங்க, படித்தவங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மாடுகளுக்கு தெரியல. இதில் வேற சீமான் மரங்களுக்காக பேசுறாரு, நீருக்காக பேசுறாரு, மாட்டுக்காக பேசுறாரு. மாட்டுக்கு என்ன ஓட்டு இருக்கா, ஆடுக்கு என்ன ஓட்டு இருக்கா, ஒரு பைத்தியக்காரன்லாம் வந்து மேடையில் பேசுகிறான், ஆமை குஞ்சுக்கும் கோழி குஞ்சுக்கும் வந்து நீங்கள் பயோமெட்ரிக்கில் வச்சிங்கன்னா ஓட்டு விடுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு சமூக மக்களாக இவங்க வந்து முட்டாள்தனமாக இருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவத்தையும் அரசியலையும் கோட்பாடையும் கொள்கையும் புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சியை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாநாட்டுக்கு வாங்க, வந்து பாருங்க நாம் தமிழர் கட்சி எப்பேற்பட்ட கொள்கையில் இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு காணொலியை பார்த்துட்டு ஒரு தவறான முடிவு வராதீங்க. 5 மணி நேரம் செலவு பண்ணுங்க, மாநாட்டுக்கு வாங்க, அண்ணன் சீமான் பேசுவதை கேளுங்க, தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த மாநாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குன்னு உளவுத்துறை வந்து ஆளும் அரசுக்கு தகவல் கொடுத்துருக்கு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உளவுத்துறையுடைய கணிப்பில் 6லேருந்து 8 லட்சம் பேர் இந்த மாநாட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டத்தை மட்டும்தான் சீமான் பெரிய அளவில் குறிவைக்கிறாரு. அதுவும் தேர்தல் நெருங்குது, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை காட்டணும், பொதுமக்களுக்கு வந்து சீமானுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குன்னு வெளியில் தெரியணும். இந்த ஊடக வெளிச்சம் முழுக்க முழுக்க விஜய்க்காகவும் இன்னும் திராவிட கட்சிகளுக்கும் வேலை செய்யக்கூடிய இந்த நேரத்தில் ஊடக வெளிச்சமே இல்லாத நாம் தமிழர் கட்சி இப்பேற்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியுது அப்படிங்கிறத மக்களுக்கு அதே ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த மாநாடு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ உறவுகள் எனக்காக இருக்காங்க, நான் இன்னும் புத்துணர்ச்சியோட களத்தில் போய் வேலை செய்வேன் அப்படின்னு வேலை செய்வாங்க. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலிலேயே 50-60 தொகுதிகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி 20,000 வாக்குகள், 25,000 வாக்குகள், 30,000 வாக்குகள்லாம் எடுத்திருந்தாங்க. அப்போ இந்த முறை அந்த தொகுதிகளில் குறிவைத்து வேலை செய்யும்போது இன்னும் எளிமையாக வெல்வதற்கான வாய்ப்பாக இந்த மாநாடு இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் கூட போகுதுன்னு இந்த உளவுத்துறை சொன்னதுனால இப்போ இந்த திராவிட கட்சிகள் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க, நடுக்கத்தில். சீமானால 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் பேரை வந்து ₹1 காசு கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம கூட்ட முடியுதுன்னு இதான மாற்று அரசியல். நாளைக்கு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பேசிட்டு இருக்கு. இதனால சில தற்கொலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, சீமான் திருச்சி மாநாட்டுக்கு பல கோடி ரூபா செலவு பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் புர்ஜ் கலிஃபா பாருங்க, இந்த பாருங்க அந்த இதை போடுறான், ஃபேஸ்புக்கில் போடுறான், மோனும் இல்லை, இந்த புர்ஜ் கலிஃபால சீமானுக்கு விளம்பரம் பண்ண ஏது காசுன்னு கேட்குறான். இன்னொருத்தவன் கப்பல் போடுறான், அதாவது டைட்டானிக்கை விட பெரிய கப்பல் போய் இந்த கப்பல் எல்லாம் சீமான விளம்பரம் பண்றாரு பாருங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தவன் பைத்தியம் சொல்றான், அதையும் பாருங்க, அந்த புகைப்படம் போடுறேன், பைத்தியம் சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்து சீமான் விளம்பரம் பண்றாரு, கபாலி படத்துக்கு ரஜினி தலைவர் பண்ணாரு, இப்போ வந்து சீமான் விளம்பரம் பண்றாரு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருது
அப்படின்னு கேள்வி வைக்கிறான். ஒரு அறிவார்ந்த கேள்வி வைக்கிறானா. என்னென்ன கப்பலில் விளம்பரம் பண்ணுறீங்க, ஊழல் பண்ணிட்டீங்களா, யார்கிட்ட நீங்கள் பணம் வாங்குனீங்க, எந்த கட்சிக்கிட்ட வந்து? இந்தியாவிலேயே தேர்தல் பத்திரத்தின் மூலியமாக பணம் வாங்காத ஒரே கட்சி இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது மக்களுக்கான மாநாடை நடத்துகிறது, அது மக்களுக்கான அரசியலை நடத்துகிறது. ஆதலால் மக்களிடமிருந்து நிதி பெற்று, அது திரள் நிதி தான், மக்களிடமிருந்து பெற்று மக்களுக்காக நடத்தக்கூடிய மாநாடு. எந்த கார்பரேட் கம்பெனி கிட்டையும் லஞ்சம் வாங்கல, பணம் வாங்கல, அவங்களை ஏமாத்தல, மிரட்டல, அடிக்கல, உதைக்கல, எதுவுமே பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த மாநாட்டை வந்து இந்த நாயங்க உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணுது. சீமான் சிக்கிட்டாரு, சீமானுக்கு பல கோடி, சீமானை பாருங்க, ஐயோ சீமான் அப்படி கதறான். சீமான்னு பேர் சொன்னாலே கதறான்ல. அதுதான்டா ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கான திறவுகோல். அந்த திறவுகோல் இந்த மாநாட்டின் மூலியமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் இல்ல, இந்தியா முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தெரியதான் போகிறது. இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மாறும். என்ன காரணம்னா, இந்த மாநாடுனா மற்ற கட்சிகள் போட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சோறு விளம்பரங்கள் பண்ணுவாங்க, சோரோட்டிகள் ஒட்டுவாங்க, மாநாட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன் குடும்ப நிகழ்வுக்கு போகிறது போல, சுப நிகழ்வுக்கு போகிறது போல ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து வெத்தலைப்பாக்கு வச்சு அழைப்பதில் கொடுப்பது, மரக்கன்றுகள் கொடுத்து அவங்கள மாநாட்டுக்கு அழைப்பது, இப்படி பண்ணும்போது பேரெழுச்சியாக மக்கள் வந்து சீமானை திரும்பி பார்க்குறான். அப்போ இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களும் சரி, களத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளாக இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கி உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். அப்போ இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வரும், இது மக்களின் மாநாடாக மாறும், மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு விழுக்காடு இந்த மாநாட்டுக்கு பின்னால் நீங்கள் பாருங்கள், 15லேருந்து 18 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தக்க வைக்கும், உறுதியாக தக்க வைக்கும். 15லேருந்து 18 விழுக்காடுகள். இந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடந்தா, இந்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி, இந்த சினிமா நடிகர்லாம் வேணாம், இந்த திராவிட அரசியல்லாம் வேணாம்னு நினச்சி நாம் தமிழர் தேர்ந்தெடுத்தால் 15லேருந்து 18 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும். உறுதியாக மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.